Happy morning, students. Today we are going to learn about shapes and angles. Okay? Okay. Okay, students. Everyone write your exam, terminal exam very well. Okay. I hope you all of them write your terminal exam very good. Okay? Okay. Today we are going to learn about what chapter? Shapes and angles. Okay, what is shapes and angles? Okay, let us see what is shapes and angles. Okay, first you have to take your maths textbook for class 5. Okay, everyone take your class 5 mathematics textbook. This is your mathematics textbook. Okay, open your index page, student. This is your index page. Okay, how many topics are finished, students? There are 6 topics is finished in your textbook. The first one, first day, and fourth one, parts and wholes, and next one, does it look the same, and next one, be my multiple, I will be your factor. Next one, can you see the pattern? And next one, ways to multiply and divide. These 6 chapters are finished in before the terminal exam. Okay? Okay. Today we are going to learn about the chapter 2, shapes and angles. Okay? What is the chapter name? Shapes and angles. Okay. Everyone take the page number 16. Okay. This is the chapter 2, shapes and angles. Chapter 2, shapes and angles. Okay. Let us see. Rohini and Mohini are twin sisters. They love doing the same things. One day, when they were making shapes with matchsticks, Shahila gave them a challenge. Rohini will make a shape. Mohini has to make the same without looking at it, but she can ask questions. Oh, that is so simple. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மோகினி ரோஹிணி அப்படின்னு 2 ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு சம் ஷேப்ஸ் வந்து ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரோஹிணி மேட் திஸ் ஷேப். இந்த ஷேப்ஸ் யார் மேட் பண்ணுறாங்க? ரோஹிணின்ற கேர்ள் மேட் பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன், ரோஹிணின்ற கேர்ள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஷேப்ஸ் வந்து மேட் பண்ணுறாங்க. இந்த ஷேப்ஸ் வந்து என்ன ஷேப்ஸில் இருக்குது? எஸ், திஸ் இஸ் தி பென்டகன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். மோகினி என்ன கொஷின் கேட்குறாங்க? இட் இஸ் எ க்ளோஸ்டு ஷேப் ஆர் ஓப்பன்டு ஷேப். இந்த பிக்சர் வந்து க்ளோஸ்டு ஷேப்பில் இருக்கா, ஓப்பன்டு ஷேப்பில் இருக்கா? ஸோ நல்லா பாருங்கள், எல்லாமே எப்படி இருக்குது, ஃபுல்லாக கவர்ட் ஆகி இருக்குது. அப்போ இது என்ன ஷேப் தான்? க்ளோஸ்டு ஷேப். ஸோ ரோஹிணி ஆஸ்க்டு, it is a closed shape. How many sides are there? How many sides are there, children? This is the pentagon shape. So 1, 2, 3, 4, 5, 6. How many shapes? It has 6 sides. Okay. இப்போ ரோஹிணி என்ன பண்ணாங்க, இந்த பென்டகன் ஷேப்பை 6 sides வச்சு ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக மேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மோகினி என்ன மேட் பண்ணியிருக்காங்க? Now you give the answer. ஸோ இந்த பென்டகன் இதே 6 சைடு தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் யூ கிவ் தி ஆன்சர்ஸ். இட் இஸ் எ க்ளோஸ்டு ஷேப். லுக் அட் தி ஃபிகர். த ஃபிகர் இஸ் அ க்ளோஸ்டு ஷேப். எந்த பக்கமும் என்ன பண்ணலை, ஓப்பனில் இல்லை. ஸோ இந்த ஃபிகர் எப்படி தான் இருக்குது? க்ளோஸ்டு. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? எஸ். Does it have the 6 sides? Let us count. 1, 2, 3, 4, 5, 6. Yes, இந்த ஷேப்பு என்ன, எத்தனை சைட்ஸ் தான் இருக்குது? 6 sides தான் இருக்குது. பட்
it is not the same as the one made by Rohini. So Mohini tried again. So இந்த ஷேப் எப்படி? ஸோ இந்த ரெண்டு ஷேப்பு கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு அதாவது சேமாக இருக்கான்னு கேட்குறாங்க. பட் இட் இஸ் நாட் தி சேம் ஆஸ் ஒன் மேட் பை ரோஹிணி. ஸோ மோஹினி ட்ரைட் அகெயின். இது எப்படி இல்லை? இது ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ இதே 6 மேட்ச் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? திருப்பி அகெயின் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அவங்க ஆங்கிள் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, it is a closed shape with 6 sides. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபிகரும் closed ஷேப்பா, அதாவது க்ளோஸ்டாக இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கா, இதுக்கும் 6 சைட்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபிகரும் எப்படி தான் இருக்குது? உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்குது. எந்த பக்கமும் என்ன பண்ணல? ஓப்பனில் இல்லை. ஸோ திஸ் ஃபிகர் ஆல்சோ கால் தி க்ளோஸ்டு ஷேப். அண்ட் ஹவு மெனி சைட்ஸ்? சேம் 6 sides. Okay, so in this dash you have to write S. Next one, is it the same as the one made by Rohini? அதாவது ரோஹிணி செஞ்சது இது மோஹினி செஞ்சதோட சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எஸ், அவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஷேப்பில். பட் எத்தனை மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? அதே 6 மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட்ஸ் வேல ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இஸ் தேர் சம் வே டு சே in what way the shapes are different? அதாவது இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? is there some way to say in what way these shapes are different? இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஷேப்ஸும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டு ஷேப்ஸில் இருந்து ஆங்கிள்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ஃபிகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மோஹினி ட்ரைட் அகெயின் பட் காட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். கெஸ் அண்ட் மேக் 2 more shapes மோஹினி குட் ஹாவ் மேட். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மோஹினி என்ன பண்ணியிருக்காங்க? திருப்பி என்ன பண்ணுறாங்க? அந்த 6 மேட்ச் ஸ்டிக்கை வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஷேப்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. So you have to try 6 matchstick by using the different shapes in your maths textbook. Okay, next one, listen this. Look at the angles marked in these shapes. Can you see the difference? Okay, next question இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே some angles கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள்ஸில் இப்படி மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணியிருக்க அந்த கேர்வை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்க 3 டயக்ராம்லேயே ஆங்கிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? மார்க் பண்ணியிருக்காங்க. கேன் யூ see the difference? இந்த 3 ஆங்கிள்லேயும் இந்த 3 ஷேப்ஸ்லேயும் அவங்க மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள்குள்ளான டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ எல்லா ஷேப்ஸ்லேயும் எப்படி பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளை தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் see the difference angle. So you have to write the answer yes. See how the matchstick make a small angle, a big angle and a bigger angle. So this is one activity. Just you have to do in your free time and paste on your homework note. Okay. Wow, when the angle changes, the shape changes so much. இப்போ இந்த மேட்ச்ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ஆங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க நிறைய. ஸோ எந்த ஷேப்ஸில் வேணாலும் நம்ம மேட்ச்ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணலாம்? ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணலாம். ஓகே, டர்ன் த நெக்ஸ்ட் பேஜ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், this is your practice time. Look at the shape and answer. Already the pictures are given in your textbook. Just you have to write the answer. The black is marked in the angle and this is yellow position and this is the white angle. Okay, the angle marked in dash color is the biggest angle. இங்கே கொடுத்துருக்கிறதுலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிக்கஸ்ட் ஆங்கிளாக இருக்குதுன்னு கேட்குறாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னது, இந்த எல்லோவும் இந்த ஒயிட்டும் ஸ்மாலஸ்ட், பட் இந்த பிளாக் கலர் தான் என்னது பிக்கஸ்ட் ஆங்கிள். ஸோ யூ ஹேவ் டு ரைட் பிளாக். நெக்ஸ்ட் ஒன், ஆர் தி ஆங்கிள் மார்க்டு வித் எல்லோ ஈக்குவல். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோ கலரில் ஆங்கிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இந்த ரெண்டு எல்லோ கலரும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபிகரில் பாருங்கள், இதோ ஒரு எல்லோ கலர் இருக்குது, இந்த எல்லோவும் எப்படி தான் இருக்குது, ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. இந்த டிகிரியில் இந்த ஷேப்ஸில் பார்த்தாலும் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ கொடுத்துருக்க டயக்ராமில் இருக்க எல்லா ஷேப்ஸ்லேயும் எல்லோ ஆங்கிள் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ரைட் எஸ். ஆர் தி ஆங்கிள் மார்க்டு வித் க்ரீன் ஈக்குவல். க்ரீன் எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே 1 and 2, சாரி 1 2. இப்போ இந்த 2மே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ரைட் எஸ். Angle are marked with blue or equal. There is one blue and there is another blue. So these two angles are equal. Yes. Okay. Next question. 4 different angles are marked in 4 colors. Can you find other angle which are same as the one marked in red? Marked them in red. Do this for the other colors. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இங்கே 4 ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஷேப்ஸில் மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு செக் தி ஷேப்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் in your textbook diagram and write the answer. Okay, have to. Next page. What is the question? How many different shapes can you make by changing the angle between the matchstick in each of this? Try. ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து சம் ஆங்கிள்ஸ், இந்த சம் ஷேப்ஸ் வந்து எதை வச்சு மேட் பண்ணியிருக்காங்க, மேட்ச்ஸ்டிக் வச்சு மேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்க ஷேப்ஸ் இல்லாமல், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 4 மேட்ச்ஸ்டிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இவங்க ஸ்கொயர் ஷேப்க்கு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 4 மேட்ச்ஸ்டிக்கை வச்சு நீங்கள் என்ன ஷேப் பண்ணுவீங்க? ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். 1 மேட்ச்ஸ்டிக், 2 மேட்ச்ஸ்டிக் and 3 and 4. This is the parallelogram. ஸோ இந்த 4 மேட்ச்ஸ்டிக்கை வச்சு இவங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், parallelogram பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஒரு டயக்ராமுக்கும் இந்த நெக்ஸ்ட் டயக்ராமில் 8 மேட்ச்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 மேட்ச்ஸ்டிக்கை வச்சு நீங்கள் இந்த ஷேப் இல்லாமல் வேறு ஏதாவது ஷேப் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எவ்ரி ஒன் ட்ரை இட். நெக்ஸ்ட் ஒன், matchstick puzzles. Okay, make a 8 triangle using 6 matchstick. Try. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 8 triangle வரணுமா, எத்தனை மேட்ச்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 6 மேட்ச்ஸ்டிக். ஸோ லிசன், 1 2 3 4 5 6. How many matchstick? 1 2 3 4 5 6 matchstick. How many triangles? 8 triangles. 1 2 3 4 5 6 7 8. 8 triangle வந்துச்சா? This is the first one. 6 matchstick யூஸ் பண்ணி 8 triangles நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஷேப்ஸில் கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, 6 matchstick யூஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள் வருது, பிக் ட்ரையாங்கிள் எத்தனை 2 ப்ளஸ் குட்டி குட்டி ட்ரையாங்கிள் எத்தனை வருது, எனக்கு 6 வருது. டோட்டலாக 8 ட்ரையாங்கிள் நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், டேக் 8 matchstick and make a fish like this. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 8 matchstickை வச்சுட்டு ஒரு ஃபிஷ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. Now pick up any 3 matchstick and put them in such a way that the fish now starts swimming in the opposite direction. ஸோ இந்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே 8 matchstick வச்சு ஒரு ஃபிஷ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுலேருந்து நீங்கள் 3 மேட்ச் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் செட் பண்ணும் போது அந்த ஃபிஷ்ஷு வந்து என்ன பண்ணணும், இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஆப்போசிட்ல இருக்கும்போது சிம் பண்ணியாச்சா? ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை இன் யுவர் ரஃப் நோட். ஓகே, யூசிங் 10 matchstick make this shape. Pick up 5 matchstick and put them in such a way that you get the shape of house. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 10 matchstick வச்சுட்டு ஒரு ஷேப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த 10 matchstickை வச்சுட்டு ஹவுஸ் மாதிரி ஒரு ஷேப்ஸை பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, let us try student. Okay children, move on to the next page. Angle tester. What is the angle tester? Anyone guess? Angle tester. Angle tester is the another name for divider. Okay children, angle tester is the another name for divider. எல்லாருக்கும் தெரியுமா angle tester னா என்னன்னு? எல்லாரும் ஆனால் டிவைடர் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டிவைடருக்கு இன்னொரு நேம் என்னது? angle tester. Okay, let us see. This is the picture for angle tester or divider. What is this? Divider. இதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம டிவைடர் சொல்லுவோம். இதை வச்சு தான் என்ன பண்ணலாம், இங்கே இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அந்த மாதிரி இந்த ப்ரொடக்டர். ஸோ இது ப்ரொடக்டர்னு சொல்லலாம், டிவைடர்னு சொல்லலாம், ஆங்கிள் டெஸ்டர்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஆங்கிள்ஸ். இப்போ ரைட் ஆங்கிள் பண்ணணும்னா இப்போ 90 டிகிரினா இந்த டிவைடர் யூஸ் பண்ணி கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும், ரைட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகிறது இந்த டிவைடர். ஓகே, திஸ் இஸ் தி ஷேப் ஆஃப் டிவைடர். வாட் இஸ் தி another name for divider? Angle tester. Yeah, correct. Okay, let us make an angle tester. This is the one activity for this. You also have an angle tester in your geometry box. இந்த angle tester எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய geometry boxல தான் இருக்கும். It is called a divider. இதை வேற என்னன்னு சொல்லலாம், divider அப்படின்னு சொல்லலாம். Sorry children, this is your angle tester or divider. In the previous image that is called the protector. Okay, listen, this is for one of our activity, how to make a angle tester. Okay, just you have to read the sentence carefully and how to make the angle tester in the chart paper. Okay, thank you children. Okay, everyone do this activity in your home. Okay children, thank you. See you on to the next class.